السلام عليكم ورحمة الله وبركاته. ஃபிக்ஹு ஸீரா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீரா வாழ்க்கை வரலாறு இருந்து நாம் பெறக்கூடிய ஃபிக்ஹ் மார்க்க விளக்கம் என்ன அப்படிங்கிறதுடைய தொடர் வகுப்புகளுடைய இரண்டாவது வகுப்பு இது. இது ஹிஜ்ரி 1446 ரமதானுக்கு அடுத்த மாதம் ஷவ்வாலுடைய. இப்போ முதல் வகுப்புல இந்த ஃபிக்ஹு ஸீரா அப்படின்ற வார்த்தைக்கு பொருளை பார்த்தோம். சீரா அப்படின்னா என்ன, ஃபிக்ஹ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த பின்னணியில தீன் அப்படின்னா என்ன, ஷரீஅ அப்படின்னா என்ன, ஃபிக்ஹ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில ஃபிக்ஹு ஸீரா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த வகுப்புல நம்ம என்ன விஷயங்களை கவனத்தில் கொள்வோம் அப்படின்னு சொல்லும் போது 5 விஷயங்களை நம்ம கவனத்தில் கொண்டு இந்த வகுப்புகளை அமைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதலாவது, அது ஆதாரபூர்வமாக அமையணும். இரண்டாவது, அந்த பின்னணி, வரலாற்று பின்னணி, குர்ஆன் இறக்கப்பட்ட பின்னணி, அவற்றை விளக்கமாக சொல்லுவது. ஏன்னா ஒரு விஷயத்துடைய பின்னணி விரிவாக தெரிந்தால் அந்த விஷயம் நமக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். அந்த அடிப்படையில வரலாற்று பின்னணி செய்ய வேண்டும். நான்காவது, ஃபிக்ஹுல் அக்லியாத், சிறுபான்மையினருக்கான ஃபிக்ஹ். இதை நம்ம பார்ப்போம். நான் இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் அவங்க இந்தியாவில் இருந்தாலும் சரி, அல்லது இலங்கையில் இருந்தாலும் சரி, அல்லது மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. இங்கு இந்த நாடுகள் எல்லாவற்றிலுமே சிறுபான்மையினராக, மைனாரிட்டியாகத்தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த சூழல்ல நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி அமைத்துக் கொள்வது, நாம் எப்படி வலுவான ஒரு சமூகமாக நம்மை ஆக்கிக் கொள்வது என்பதற்கான வழிகாட்டுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை நாம் எடுப்போம். இது நான்காவது. ஐந்தாவது, பொதுவாக சீரா உடைய நூல்கள்ல பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறது மேலோட்டமாக சொல்லப்படும். அப்படி இல்லாம நம்முடைய வகுப்புகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில குறிப்பாக அவங்களுடைய அந்த தாவா, சமூகத்தை கட்டமைப்பதற்கான அந்த முயற்சி, அவற்றில் பெண்களுடைய பங்கு என்னவாக இருந்தது என்பதை கூடுமான வரைக்கும் நாம் விரிவாக பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பெண்களைப் போலவே இளைஞர்களுடைய பங்கு என்ன, சிறுவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் முதல் வகுப்பினுடைய சுருக்கம். இன்றைக்கு இரண்டாவது வகுப்பு, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு ஆன வகுப்பு இன்ஷா அல்லாஹ். தமிழ் உலகில பரவலான ஒரு நூல், முஸ்லிம்களால் பரவலாக்கப்பட்ட ஒரு நூல், முஸ்லிம்கள் அறிமுகம் செய்து முஸ்லிம்களால் பரவலாக்கப்பட்ட ஒரு நூல், தி 100 அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. மைக்கேல் ஹார்ட் அப்படிங்கிறவர் எழுதினார். உலகத்தினுடைய வரலாற்றில் பெரும் தாக்கம் ஏற்படுத்திய 100 முக்கியமான ஆளுமைகள், 100 கிரேட் பர்சனாலிட்டிஸ், அவங்களை பற்றிய ஒரு நூல் இது. ஒரு அமெரிக்கர் எழுதினது. அதுல முதலாவது பெரும் ஆளுமையாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அந்த நபர் பட்டியலிடுறாங்க. இதன் காரணமாக தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நூலின் மேல ஒரு பெரிய அபிமானம் வச்சிருக்கிறாங்க. இந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்தும் கொண்டு வந்தாங்க. பல முறை மறுபதிப்புக்கும் போயிருக்கு. அந்த அளவுக்கு அதிகமாக விற்பனையும் ஆகியிருக்கு. ஆனால் இது இந்த நூலை பரவலாக்க செய்வதற்கு போதுமானது அல்ல. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி முஸ்லிம் அல்லாத மக்களே பேசி இருக்கிறாங்க. அவங்க பாசிட்டிவா, நல்ல விதமா, நேர்மறையா பேசி இருக்கிறாங்க, புகழ்ந்து பேசி இருக்கிறாங்க என்பதற்கு கருத்தில் கொண்டு இந்த புத்தகத்தை அவங்க வெளியே கொண்டு வர்றாங்க. இஸ்லாமுடைய பார்வையில் மனிதர்களிலே சிறந்தவங்க, மிக பெரும் ஆளுமை அப்படின்னா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பெரிய ஆளுமையாக யார் இருந்திருக்கணும்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்குள்ள, அவங்க சமூகத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது பெரிய ஆளுமையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொண்டு வந்திருக்கும்.
அதற்கு அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்திருக்கும். இமாம் அல் புகாரி அல்லது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்களுடைய அந்த கிதாபுகள்ல ஒரு வரிசை கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு வரிசை அங்க அமைஞ்சிருக்கும். ஆனா அப்படி ஒரு வரிசையா அந்த கிதாபுல 100ல இருக்கு இல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு முஸ்லிம் அல்லாத எவ்வளவோ பேர் பட்டியலிடப்படுறாங்க. இதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேர் வந்துச்சா? வரவே இல்லை. அப்ப இந்த நூல் ரசூலுல்லாஹ்வுடைய பெருமையை பேசினாலும் முஸ்லிம் சமூகத்தினுடைய அதற்கு அடுத்த பெரும் ஆளுமைகளை பற்றி இங்க பேசவே இல்லை. முஸ்லிம் அல்லாத மக்கள் அவங்க சிறந்தவங்க என்று பட்டியலிடுது. அப்ப இந்த மாதிரி ஒரு நூலை நம்ம கொண்டு வந்து பரவலாக்குவதற்கு பதிலாக ரசூலுல்லாஹை பற்றி, அதற்கு அடுத்தது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இன்னும் மற்ற சஹாபாவுடைய நூலை பரவலாக்குவதுங்கிறது அவசியம். சிலர் கேட்கலாம், தாவாவுக்கு தி 100 மாதிரியான புத்தகங்கள் பலன் தரலாம் தானே அப்படின்னு சொல்லி. எந்த அளவுக்கு பலன் தரும்? அதை விட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு தெளிவான வாழ்க்கை வரலாற்று நூல், முஸ்லிம் அல்லாதவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு தேவையான கோணத்துல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது தாவாவிற்கு மிக பெரும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் தமிழ்ல அப்படி ஒரு நூல் வந்ததா அப்படின்னு கேட்டோம்னா கஷ்டம்தான். அப்படி ஒரு நூல் வந்ததா அப்படிங்கிறத நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கும். சரி, அதை நம்ம தமிழ் எழுத்தாளர்கள், முஸ்லிம் எழுத்தாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அதுவல்ல. ஏன் சீராவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையில் இருந்து நமக்கு ஆன ஃபிக்ஹை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? இதுதான் இன்றைக்கான வகுப்பு இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயத்திற்கான வகுப்புகளை பல தொடர் வகுப்புகள் எடுக்கலாம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை நம் மீது கடமையாக்கி வச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிவதை நம் மீது கடமையாக்கி வச்சிருக்கிறார். இந்த 2 விஷயங்களே போதுமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வது. இவையெல்லாம் ஹதீஸ் நூல்கள்ல இருக்குத்தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்கன்றது ஹதீஸ் நூல்கள்ல இருக்குத்தானே. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் சீராவை படிக்கணும்? ஹதீஸ் நூல்கள் யாருக்காக தொகுக்கப்பட்டவை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அளிக்க போனோம் அப்படின்னா ஏன் நம்ம சீராவை முதல்ல படிக்கிறது அவசியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். இப்ப ஹதீஸ் நூல்கள்லயே மிக ஆதாரபூர்வமான நூல் எது? இமாம் அல் புகாரியுடைய அல் ஜாமி ஸஹீஹ், ஸஹீஹுல் புகாரி என்று பிரபலமான அந்த நூல். இது பொதுமக்களுக்காக தொகுக்கப்பட்ட நூலா அப்படின்னு கேட்டா இல்லை. இது அறிஞர்கள் ஆவதற்கான முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன நூல். இந்த நூலை ஸஹீஹுல் புகாரி சரியான முறையில் ஒருவர் விளங்கிக் கொண்டால் அவர் மார்க்க அறிஞராக ஆகிவிடும். அப்ப அந்த தயாரிப்பு உள்ளவங்களுக்குத்தான் இந்த நூலில் இருந்து சரியான முழுமையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இது பொதுமக்களுக்காக எழுதப்பட்ட நூல் அல்ல. அதே போலதான் ஸஹீஹ் முஸ்லிம், அதே போலதான் ஜாமிஅ திர்மிதி. நம்ம அந்த 6 அடிப்படையான கிதாபுகள், ஆதாரபூர்வமான கிதாபுகள் என்று சொல்றோமே, அந்த 6 கிதாபுகளில் எதுவுமே பொதுமக்களுக்காக தொகுக்கப்பட்டது அல்ல. அறிஞர்களை உருவாக்குவதற்காக தொகுக்கப்பட்ட நூல்கள் தான் ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம், ஜாமிஅ திர்மிதி, சுனன் அபி தாவூத், சுனன் நசாயி, சுனன் இப்னு மாஜா. இவற்றுக்கெல்லாம் முன்னால் வந்த முவத்தா மாலிக், அதை தொடர்ந்து வந்த முஸ்னத் அஹ்மத். இவை எல்லாமே அறிஞர்களுக்காக, அறிஞர்களை உருவாக்குவதற்காக தொகுக்கப்பட்ட நூல்கள். அப்ப சாதாரண பொதுமக்கள் படித்து பலன் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஹதீஸ் நூல்கள் எவை? சில பேர் சொல்லலாம் இமாம் நவவியுடைய ரியாதுஸ் ஸாலிஹீன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இமாம் நவவி ரியாதுஸ் ஸாலிஹீனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முன்னுரையை, முகத்திமாவை படித்தாலே தெரியும், அதுவும் கூட ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எழுதப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றோம். அப்போ பொதுமக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அறிமுகப்படுத்துவது எந்த வகையான நூல்கள்? சில ஹதீஸ் நூல்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு இமாம் திர்மிதியுடைய ஷமாயிலுல் முஹம்மதிய்யா, இமாம் திர்மிதியினுடைய ஹதீஸ் கிதாப் என்று வரும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஹதீஸ் கிதாப் தெரியும். தமிழ்ல அது முழுமையா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பல பாகங்கள், கிட்டத்தட்ட 5 பாகங்கள் அல்லது 6 பாகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதற்கு பேரு ஜாமிஅ திர்மிதி. அந்த நூலை நான் இங்க சொல்லல. இமாம் திர்மிதியுடைய கிதாப்னா அது ஜாமிஅ திர்மிதி தான் ஞாபகம் வரும். அந்த கிதாபை நான் இங்க சொல்லல. அது முகாரானா, ஒப்பீடு செய்து ஃபிக்கை படிப்பதற்கான ஒரு நூல், கம்பேரேட்டிவ் ஃபிக்குக்கான நூல்.
ஹதீஸ் அடிப்படையில அந்த ஒப்பீடு செய்வதற்கான அந்த ஃபிக்ஹ் அதை அறிந்து கொள்வதற்கான நூல். இதுவும் அறிஞர்களை உருவாக்குறதுக்கான நூல் தான். அந்த கிதாபை பத்தி இங்க நான் பேசல. இங்கே நான் சொல்லுவேன் இமாம் திர்மிதியினுடைய இன்னொரு நூல் அஷ்ஷமாயிலுல் முஹம்மதிய்யா. ஷமாயில் அப்படின்னா என்ன? ஷமாயில் அப்படிங்கிறது தனிப்பட்ட பண்பு நலன்களை பற்றி பேசுவது. ஷமாயில் அப்படிங்கிறது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு வர்ணனை. அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவங்க ஆடை அணிவது எப்படி இருக்கும், அவங்களுடைய தலைமுடி எப்படி இருக்கும், அவங்க தாடி எப்படி இருக்கும், அந்த தாடியில எத்தனை நரைமுடிகள் இருக்கும், அவங்க நிற்கும் போது எப்படி இருப்பாங்க, நடக்கும் போது எப்படி நடப்பாங்க, அவங்க என்ன விதமான ஆடைகளை அவங்க விரும்பி அணிவாங்க, எந்த நிறமுள்ள ஆடைகளை விரும்பி அணிவாங்க, இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பது தான் இவற்றுள்ள ஹதீஸ்களை கொடுப்பது தான் ஷமாயில். வெவ்வேறு அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்படி ஒரு வர்ணனையை கொடுப்பதற்கான நூல்களை தொகுத்து ஷமாயில் என்ற பெயரில் வேற நூல்களும் இருக்கின்றன. ஆனா மிக பிரபலம், மக்களிடத்திலும் அறிஞர்களிடத்திலும் பெரிய ஒரு அங்கீகாரத்தை நூல் எதிர்த்தீங்கன்னா அஷ்மாயிலுல் முஹம்மதிய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷமாயில் நூல் என்று இந்த தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி வர்ணிக்கும் போது என்ன சொல்றாங்க? அல் குர்ஆன்ல சூரத்துல் 21வது ஆயத்துல பார்த்தோம். ரெண்டு வார்த்தைகள் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க. இந்த ல அப்படிங்கிறது உறுதிப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய ஒரு லாம். அது அப்படின்னாலும் உறுதிப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய நிச்சயமாக அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு வார்த்தை. ல அது என்று சொல்லும் போது மிக நிச்சயமாக, மிக உறுதியாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மிக நிச்சயமாக, மிக உறுதியாக, கான லக்கும் உங்களுக்கு ஃபீ ரசூலில்லாஹ் ரசூலுல்லாஹ்விடத்தில், இறை தூதரிடத்தில், உஸ்வத்துன் ஹஸனா அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப யாருடைய வாழ்க்கை அழகானதாக இருக்க வேண்டும்? அழகானதுன்னா என்ன மாதிரி? அல்லாஹ்வுடைய கோணத்தில் இருந்து அழகானது. மனிதர்கள் பார்க்கிற கோணத்தில் என்ன அழகான வாழ்க்கை அல்ல. இறைவனுடைய கோணத்தில் இருந்து யாருடைய வாழ்க்கை அழகானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுக்கும். நம்ம வாழ்க்கை அழகானதாக, சிறந்ததாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, மிக நிச்சயமாக இறைவனுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நம்ம வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களுக்குமான முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்கு. அல்லாஹ்வுடைய இந்த ஒரு வார்த்தை போதும். தன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கி கொள்ள வேண்டும், இறைவனிடத்தில் அந்த வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வது அவசியம். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவங்களுடைய குணநலன்கள் எப்படிப்பட்டவை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் கலம் 68வது சூராவுடைய 4வது ஆயத்துல நம்ம சொல்றதை பார்க்கிறோம். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நிச்சயமாக நீங்கள் ஹுலுகின் அதீம், மகத்தான அந்த ஒழுக்கத்தில் இருக்கின்றீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என்ன சொல்றாங்க? ஹுலுகின் அதீம். ஹுலுக் அப்படின்னா கேரக்டர், நம்முடைய ஒழுக்கம், பண்பு எப்படிப்பட்டது அப்படின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியினுடைய அந்த ஒழுக்கத்தை, பண்புகளை பற்றி எப்படி சொல்றாங்க? ஹுலுகின் அதீம், மகத்தான ஒழுக்கம், மகத்தான பண்பு உடையவங்க நிச்சயமாக என்று சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு நலன்கள், ஒழுக்கம் மகத்தானது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தானது என்று சொல்லப்பட்டது. அந்த நபியினுடைய வாழ்க்கையில தான் நமக்கு உஸ்வத்துன் ஹஸன், அழகிய முன்மாதிரி இருக்கு. அப்ப யார் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் பாராட்டக்கூடிய வாழ்க்கையாக, அல்லாஹ் திருப்தி அடையக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார், யார் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக, அல்லாஹ்விடத்தில் அழகான வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஷமாயிலுல் முஹம்மதிய்யா அப்படிங்கிற நூல், ஷமாயிலு திர்மிதி என்று பரவலாக அறியப்படக்கூடிய அந்த நூல் முக்கியமானது. இப்ப இந்த சீராவை பற்றி படிக்கும்போது, வாழ்க்கை வரலாறை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை பற்றி படிக்கும் பொழுது நாங்க கூடவே வேற ஏதாவது கிதாபுகளை படிக்கணுமா என்று சிலர் என்கிட்ட கேட்டாங்க. வாட்ஸ்அப் மூலமாக நேர்லயோ கேட்டாங்க. நீங்க கூடுதலா எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த வகுப்புகளே போதுமானவை இன்ஷா அல்லாஹ். ஆனால் கூடுதலாக நாங்களும் ஏதோ படிச்சுக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சீராவுக்கு அர் ரஹீக்குல் மக்தூம்
தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சஃபியூர் ரஹ்மான் அல் முபாரக்பூரி என்ற அந்த பெரும் அறிஞர் எழுதிய அந்த ரஹீகுல் மக்தூம் ஒரு ஆரம்ப நிலை நூலாக நமக்கு இருக்கும். அதை விட விரிவான பாடங்களை தான் நான் நடத்த போறேன் இன்ஷா அல்லாஹ். ரஹீகுல் மக்தூம்ல இல்லாத பல விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல ரஹீகுல் மக்தூம்ல இருக்கக்கூடிய சில பலகீனமான ஹதீசுகள், அறிவிப்புகளை கூட சுட்டி காண்பிக்கத்தான் போறோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் ரஹீகுல் மக்தூம் மன்ஹஜ் ரீதியாக பலன் தரக்கூடிய நூல். மற்ற சீரா கிதாபுகளுக்கும் ரஹீகுல் மக்தூமுக்கும் உள்ள வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் பலரும் புரிந்து கொள்ளாத, எடுத்துக்கொள்ளாத ஒரு ஒரு விசேஷமான அம்சம் என்ன அப்படின்னா, ரஹீகுல் மக்தூம் வெறும் சீரா நூல, சீரா வழியாக மன்ஹஜை கற்றுக் கொடுக்கக்கூடிய கிதாப் அது. அதுக்கு மன்ஹஜனா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? மார்க்கத்தை சரியான முறையில் விளங்குவதற்கான, சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கான தெளிவான வழிமுறை, அதுதான் மன்ஹஜ். நேற்றைய ஒரு ஆயத்தை உங்களுக்கு நான் சொல்லி காண்பித்தேன். 5வது சூரா சூரத்துல் மாஇதாவுடைய 48வது ஆயத்தினுடைய ஒரு பகுதி அது. லிகுல்லி ஜஅல்னா மின்கும் ஷர்அத்தன் வ மின்ஹாஜா, உங்களில் ஒவ்வொரு சமூகத்திற்கு நாம் ஒரு ஷரியத்தையும் மின்ஹாஜையும் கொடுத்துள்ளோம் என்று அல்லாஹ் சொன்னாங்க. பாத்தீங்களா? அந்த மின்ஹாஜ் அல்லது மன்ஹஜ் என்று எதை சொல்கிறோமோ அந்த தெளிவான வழி, அந்த ஷரியத்தை விளங்குவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்குமான தெளிவான வழி, அதுதான் மின்ஹாஜ் அல்லது மன்ஹஜ் என்று சொல்லுவோம். அந்த மன்ஹஜை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீராவில் இருந்து, வாழ்க்கை வரலாறு இருந்து நமக்கு எடுத்து காண்பிப்பதற்கான ஒரு கிதாபு தான் ரஹீகுல் மக்தூம். ஆனால் அதை வாசிக்கக்கூடியவர்கள், குறிப்பாக அரபி அல்லாத மொழியில வாசிக்கக்கூடியவர்கள் ரஹீகுல் மக்தூமை எப்படி வாசிக்கணும் என்பதை அறியாதவர்களா தான் இருக்கிறாங்க. அதை தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டவங்களும் கூட, அதை பரவலாக்கியவர்களும் கூட ரஹீகுல் மக்தூம் ஆதாரபூர்வமான ஒரு சீரா நூல் என்ற கோணத்துல மட்டும்தான் அதை பரப்பினார்களே தவிர, அது மன்ஹஜுக்கான ஒரு கிதாப் என்பதை அவர்களே சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. அதனால் அவங்களே அதை சரியா வெளியே சொல்லவும் இல்லை. ரஹீகுல் மக்தூம நீங்க வாசிங்க. நான் 2 கிதாபுகளை தான் உங்களுக்கு சொல்லுவேன். சீராவுக்கு ஒரு நூலும் ஷமாயிலுக்கு ஒரு நூலும். சீரா படிக்கணும் அப்படின்னா ரஹீகுல் மக்தூமை, அதனுடைய தமிழாக்கத்தை படிங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி உள்ள அந்த ஒரு வர்ணனையாக வரக்கூடிய ஒரு கிதாப் அப்படின்னா, ஹதீஸ் நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமாம் திர்மிதியினுடைய ஷமாயிலுல் முஹம்மதியா, ஷமாயிலு திர்மிதி என்ற பெயர்ல பிரபலமாக உள்ளது. இதுவும் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் தமிழ்ல ஷமாயிலு திர்மிதி அப்படிங்கிற பெயர் அட்டையில இல்லை, நான் அறிந்த வகையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்முக வர்ணனை அப்படிங்கிற பெயர்ல அது மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அப்ப அட்டையில் அந்த பேர் தான் இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்முக வர்ணனை என்று இருக்கும். அதனுடைய மொழிபெயர்ப்பாளர் பேர் தான் அட்டையில இருக்கும். இமாம் திர்மிதியுடைய ஷமாயிலுல் முஹம்மதியா அப்படிங்கிறது அந்த கிதாபை திறந்து முன்னுரை படிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அல்லது அந்த கிதாபினுடைய பின் அட்டையை பார்க்கும்போது அதில் அரபியில் எழுதியிருக்கும். இப்ப இந்த கிதாபை வாங்கிக் கொள்ளுங்க. சின்ன ஒரு கிதாபு தான். ஷமாயிலுல் திர்மிதியில் எவ்வளவு ஹதீசுகள் இருக்கும்? 400 ஹதீசுகளை ஒட்டித்தான் இருக்கும். சிலருடைய எண்ணிக்கையில 398 அந்த மாதிரி வரும். சிலருடைய எண்ணிக்கையில 412, 14 அந்த மாதிரிலாம் வரும். ஆக சொல்ல போனா 400 சொச்சம் ஹதீஸ்கள் தான். அது தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து அல்பானி ரஹிமஹுல்லாஹுடைய, நம்ம காலகட்டத்து மாபெரும் ஹதீஸ் துறை அறிஞரும், நம்ம காலகட்டத்து முஜத்தித், மார்க்கத்தை உயிர்ப்பிப்பவருமான, அந்த புத்துயிர்ப்பு கொடுப்பவருமான அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய தஹ்ரீஜுடன் அது வெளியே வந்திருக்கு. ஆனா அல்பானி பேரே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது அல்பானி இந்த ஷமாயிலு திர்மிதிக்கு அதனுடைய ஹதீசுகளை தரம் பிரித்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த அல்பானியோடைய தஹ்கீக்கோட தான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, தஹ்ரீஜோட தஹ்கீக்கோட. ஆனா அல்பானி பெயர் இருக்காது. ஆனாலும் தமிழ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு நேர்முக வர்ணனையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த கிதாப் முக்கியமானது. அவசியம் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு நூல். அந்த கிதாபை, அதாவது ஷமாயிலு திர்மிதியினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்முக வர்ணனை, இது சாஜிதா பதிப்பகம் வெளியிட்டது என்று நினைக்கிறேன். அது கிடைக்கும். பெரிய விலையும் ஒன்றும் கிடையாது. சிறிய ஒரு நூல் தான், 400 ஹதீஸ்களை உடையதுதான். அப்படியே வந்து நம்ம வகுப்பு நடக்கக்கூடிய நாள்கள்ல மட்டும் கூட நீங்க ஒரு நாளைக்கு 4 ஹதீஸ் படிச்சாலும் நம்மளுடைய வகுப்பு முடியும் இந்த கிதாபை முடிச்சிருப்பீங்க. அப்போ இதை படிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அல்லது அன்றாடம் 2 ஹதீஸ்களை படிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். ஒரு 200 நாட்கள்ல இந்த கிதாபை முடிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த கோணத்துல இந்த ஹதீஸ் நூல் நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு நூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள பல பேருக்கு ஆசை இருக்கும்.
நபியை பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தமும் கூட நம்ம கிட்ட இருக்கும். நபியை நேர்ல பார்க்கணும்னு ஆசை நமக்கு இருக்கு, ஆனால் நபியை பார்க்க நமக்கு வாய்ப்பு இல்லை என்பதை நம்ம விளங்குவோம். அப்ப அந்த ஆசை எப்படித்தான் பூர்த்தி செய்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது ஷமாயிலு திர்மிதியை படிக்கிறது மூலமாக பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நபியை நேர்ல நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வர்ணனைகள். யாருடைய வர்ணனைகள்? நபியோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்களுடைய வர்ணனைகள். நபித்தோழர்களுடைய வார்த்தைகள்ல வரும், நபியுடைய முகம் முழு நிலவை போல, பௌர்ணமி நிலவை போல பிரகாசமாக இருக்கும். பௌர்ணமி நாள் அன்று பௌர்ணமி நிலவையும் நபியுடைய முகத்தையும் பார்த்தால் பௌர்ணமி நிலவை விட நபியுடைய முகம்தான் பிரகாசமாக இருக்கும் என்றெல்லாம் நபித்தோழர்களுடைய வர்ணனை நாம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த தனி சிறப்பு, தோற்றம் ரீதியாக அவங்களுடைய தனிப்பட்ட நடைமுறை ரீதியான அந்த தனி சிறப்புகளையும் பார்ப்போம். இப்ப நம்ம எல்லாம் வீட்டுல இருக்கும் போது இல்ல வெளியே போகும்போது தலைமுடியை நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி எப்படி இருக்கும்? தலையில எண்ணெய் தேய்ச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம படிப்போம். நம்ம ஏன் தலையில எண்ணெய் தேய்க்கிறோம்? அடுத்த முறை தலையில எண்ணெய் தேய்க்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலைமுடிக்கு எண்ணெய் தேய்ச்சாங்க, அதனால நானும் தேய்க்கிறேன் என்ற அந்த நியத்தோடு செய்யும் பொழுது அந்த நியத்துக்கும் ஒரு கூலி கிடைக்கும். அந்த நியத்தும் கூட, அந்த எண்ணமும் கூட ஒரு இபாதத்தாக அமையும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விஷயங்களிலும் கூட நாம் இபாதத்தாக மாற்றிக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையை ஷமாயிலு திர்மிதி என்ற அந்த ஹதீஸ் நூல் நமக்கு தெரிந்தது. ஏன் தாடியை விடுறோம்? ரசூலுல்லாஹ்வுடைய தாடி எப்படி இருக்கும், எவ்வளவு நீளமாக இருக்கும், அதே அந்த ஹதீஸ்ல பார்க்கலாம், அந்த கிதாபுல பார்க்கலாம், அதுல வரக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடப்பாங்க, எப்படி நிப்பாங்க, அத்தனையும் பார்க்கலாம். எந்த நிறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்துக்குரியது, என்ன மாதிரி ஆடையை அவங்க விரும்பி அணிவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கு வரக்கூடிய பல சர்ச்சைகளுக்கான முடிவுகளையும் அதுல பார்க்கலாம். தலையை மூடுறதுக்கு நம்ம தொப்பி போடணுமா, அதுக்கு மேல துணியை போடணுமா அப்படிலாம் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தாலே போதும். செஞ்சாங்கதான், ஆனா அது சட்டம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. சட்டம் இல்லை, ஆனால் நபி செஞ்சாங்கன்ற அந்த விஷயத்திற்காக நபியை நேசித்து நாம் அதை செய்யும் பொழுது அந்த எண்ணமும் கூட ஒரு இபாதத்தாக மாறிவிடுகிறது. நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு எண்ணமாக, செயலாக அது மாறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? அதனுடைய முதல் அடி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது? நபி மாதிரி நம்முடைய தோற்றத்தை ஆக்கிக் கொள்வது. அதற்கு அடுத்தது என்ன? நபி மாதிரி நம்முடைய பேச்சை ஆக்கிக் கொள்வது. அதற்கு அடுத்தது நபி மாதிரி நம்முடைய செயல்களை ஆக்கிக் கொள்வது. இது ஒவ்வொரு ஹதீஸ் நூலாக நம்ம போவோம். அதுல முதலாவதாக ஷமாயிலு திர்மிதியை எடுங்க. நபியை பார்க்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ நபித்தோழர்களுடைய வார்த்தைகள்ல நபியை பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப இதுல இருந்து தான் நம்மளுடைய அந்த ஃபிக்ஹு சீரா அப்படிங்கறடைய அந்த வகுப்புகளை நம்ம ஆரம்பிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஃபிக்ஹு சீராங்கிறது இந்த ஷமாயிலு திர்மிதியுடைய விளக்க உரை அல்ல, வாழ்க்கை வரலாறு தான். அதுல இருந்து ஃபிக்ஹ் தான் எடுக்க போறோம், அது தனி. கூடவே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு கிதாபுகளை படிச்சீங்க. ஒன்னு இமாம் திர்மிதியுடைய ஷமாயிலு திர்மிதி, ஷமாயிலுல் முஹம்மதியா, அதை படிச்சீங்க. அதனுடைய தமிழாக்கம் இருக்கு, அரபி மூலமும் தமிழாக்கம் சேர்ந்தே அதுல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்முக வர்ணனை என்ற பெயர்ல எம்.ஐ. சுலைமான் அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா, அதிலிருந்து மன்ஹஜ், அதாவது இஸ்லாமை எப்படி நம்ம நிலைநாட்டணும் ஒரு சமூகமாக என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிதாப் அர்-ரஹீகுல் மக்தூம். அப்ப ரஹீகுல் மக்தூமை வெறும் சீரா நூலாக பார்க்காது. சில பேர், குறிப்பாக இந்த இலங்கை சேர்ந்த சிலர் எப்படி சொல்லுவாங்க, அர்-ரஹீகுல் மக்தூம் ஒரு வறண்ட நூல், நபியை பற்றி ஒரு முஹப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி எல்லாம் அதுல இருக்காது, வெறும் தகவல்களை அடுக்கிக் கொண்டே போகும் அப்படின்னு சொல்லி அதை குறை சொல்லுவாங்க. இவங்களுக்கு மன்ஹஜ்னா என்னன்னு தெரியுது. அந்த கிதாப் எழுதப்பட்ட நோக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா மூலமாக முஸ்லிம் சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எதை கற்றுக் கொடுக்குறாங்க? எப்படி இந்த சமூகம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது, எப்படி இந்த சமூகம் தன்னை உறுதியாக்கிக் கொள்வது அப்படிங்கிற அந்த விஷயங்களை அல்லாமா சஃபியுர் ரஹ்மான் அல் முபாரக் ஃபூரி, நம்முடைய காலகட்டத்து அறிஞர்கள் ஒரு முக்கியமான அறிஞர். அதுல நாம சந்தோஷப்படக்கூடிய, ஒரு நல்ல விதமா பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க நம்ம நாட்டு இந்திய நாட்டு அறிஞர். நாங்க இந்திய நாட்டை சேர்ந்தவங்க. இந்த இந்திய நாட்டு அறிஞர் அஹ்லுல் ஹதீஸினுடைய பெரும் அறிஞர், ஜம்மியத் அஹ்லுல் ஹதீஸினுடைய தலைவராகவும் அகில இந்திய தலைவராகவும் இருந்த ஒரு அறிஞர். மதீனாவுல போய் இருந்த அரபிகளுக்கும் பல நாட்டவர்களுக்கும் பாடம் எடுத்த அந்த அறிஞர். அவங்களுடைய நூல் அது. அந்த கிதாபுக்குரிய ஹக், அதற்குரிய அந்த உரிமை இதுவரைக்கும் தமிழ்ல கொடுக்கப்படல. அது வெறும் சீரா நூலாக பரப்பப்பட்டிருக்கு.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது வெறும் சீரா நூல் அல்ல. முஸ்லிம் சமூகம் இஸ்லாமை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கான மன்ஹஜுக்கான நூல். இப்ப என்னுடைய இந்த வகுப்புகளை ஃபிக்கு சீராவுடைய வகுப்புகளை பார்க்கும் போதே கூடவே நீங்க ரஹீகுல் மக்தூமையும் படிச்சுட்டு வரலாம். ஆனா ரஹீகுல் மக்தூமை விட அதிகமான விஷயங்கள் இந்த சீரா வகுப்புகள் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆனாலும் எந்தெந்த விஷயங்கள் ரஹீகுல் இருக்குதோ, ரஹீகுல் மக்தூம்ல இருக்குதோ அதே விஷயங்கள் என்னுடைய பாடங்கள்ல வரும் பொழுது கூடவே அதை படிச்சு பாருங்க. அந்த கிதாபை கூடுதலாக விளங்க ஆரம்பிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல நம்முடைய இந்த வகுப்புல நம்ம வச்சிருக்கிற ஒரு இலக்கு, இரண்டாவது விஷயம் என்ன, அந்த பின்னணி. அதுல வரலாற்று பின்னணி ரஹீகுல் மக்தூம்ல அளவாகத்தான் இருக்கும். ஆனால் குர்ஆன் இறக்கப்பட்ட பின்னணிங்கிறது ரஹீகுல் மக்தூம்ல அடிக்கடி நம்ம பார்க்கலாம். அப்ப ரஹீகுல் மக்தூமை நீங்கள் படிக்கும் பொழுது, அதே போல நம்முடைய இந்த வகுப்புல ஃபிக்ஹு சீராவை பார்க்கும் போதும் உங்களுடைய குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை கூட வச்சுக்கணும். நம்மள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட பிரதி ஒண்ணு இருக்கணும், பர்சனல் காப்பி ஒண்ணு இருக்கணும். குர்ஆனுடைய தர்ஜுமா பர்சனல் காப்பி இருக்கணும். நிறைய வீடுகள்ல வீட்டுக்கு ஒரு தர்ஜுமா இருக்கும், சில வீடுகள் அது கூட இருக்காது இல்லையா? வீட்டுக்கு ஒரே ஒரு குர்ஆன் மொழிபெயர்ப்பு வச்சிருப்பாங்க. ஆனா வீட்டுல 5 பேர் 7 பேர் 8 பேருன்னு இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கென்று தனிப்பட்ட ரீதியாக ஒரு சூட்கேஸ் வச்சிருக்கிறீங்க, பைய வச்சிருக்கிறீங்க, அலமாரில துணி வச்சிருக்கிற, தட்டு வச்சிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கென்று தனிப்பட்ட ரீதியாக ஒரு குர்ஆன் இல்லையா, ஒரு முஸ்ஹப் இல்லையா, ஒரு தர்ஜமா இல்லையா? முஸ்ஹப்னா என்ன? குர்ஆனுடைய அந்த அரபி மட்டும் இருக்கு பாத்தீங்களா, அதை முஸ்ஹப் என்று சொல்லுவோம். தர்ஜமானா என்ன? மொழிபெயர்ப்பு, குர்ஆனுடைய அர்த்தமுடைய மொழிபெயர்ப்பு. நமக்கென்று தனிப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கும். இல்லங்க எனக்கு அரபி நேரடியாவே தெரியும், குர்ஆனை நான் அரபில ஓதும்போதே புரிஞ்சுக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மொழிபெயர்ப்பு அவசியம் இல்லை. அப்படிலாம் இல்ல, எனக்கு இன்னும் அரபி தெரியாது அல்லது இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட மொழிபெயர்ப்பு பிரதி இருக்கும். பர்சனலா ஒரு டிரான்ஸ்லேஷன் காப்பி ஒன்று இருக்கும். அது ஒன்று வாங்கி வச்சுக்க. அதுல எது பாதுகாப்பானது? ஏன்னா தமிழ்ல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன, 20க்கு மேல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது. அதுல ஒரு 10 12 விற்பனையில இன்னைக்கும் இருக்குது. அதுல அகீதா ரீதியாக, கொள்கை ரீதியாக பாதுகாப்பான மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சவுதியிலிருந்து பிரிண்ட் ஆகி வரக்கூடியது ஷேக் இக்பால் மதினி, நம்ம தமிழ்நாட்டு அறிஞர், அவங்க மொழிபெயர்த்தது. அது அதுக்கு பிறகு இலங்கை அறிஞர்கள் சிலர் மேலாய்வும் பண்ணி சீரமைப்பு பண்ணியிருக்கிறேன்னு சொல்றாங்க. அது பாதுகாப்பானது. இது சவுதியிலேருந்து வந்ததுக்காக நம்ம சொல்லல, சவுதியிலேருந்து வந்ததுக்காக சொல்லல, அகீதா ரீதியாக அது சரியானது. ஆனா அது நம்மகிட்ட பரவலா கிடைக்கிறது இல்லை. அந்த தமிழும் கூட கொஞ்சம் என்ன சொல்ல, நம்மகிட்ட பரவலா பயன்படுத்தக்கூடிய தமிழ் அல்ல. ஆனா யாருக்கு அந்த தமிழ் புரியுமோ அதை பயன்படுத்தலாம் சொல்லும். அல்லது அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னா தாருல் ஹுதா இருக்கு. ஆகா அப்துல் ஹமீத் பாக்கவி தமிழுடைய முதல் முத்தர்ஜிம், குர்ஆனை முழுமையாக மொழிபெயர்த்தவர் அவங்க தான் தமிழ்ல. அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த, அவங்களுடைய கொள்ளு பேரனான முஃப்தி உமர் ஷரீப் காசிமி தன்னுடைய தாருல் ஹுதா பதிப்பகம் மூலமாக அந்த மொழிபெயர்ப்பை சீரமைப்பு செய்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதோட விஷயங்கள்ல சீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. தமிழை நம்ம சமகால கட்டத்து தமிழாக மாற்றுவதற்கும் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு பலன் தரும் இன்ஷா அல்லாஹ். அதே போல ஜான் ட்ரஸ்டனுடைய மொழிபெயர்ப்பையும் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று வச்சுங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் கிடைக்கணும் தாருல் ஹுதா அல்லது ஜான் ட்ரஸ்ட். இந்த 2 மொழிபெயர்ப்புல நீங்க எதை பயன்படுத்தினாலும் சரிதான் இன்ஷா அல்லாஹ். ஒண்ணு தனிப்பட்ட குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதி ஒவ்வொரு மனிதர்கிட்டையும், ஒவ்வொரு முஸ்லீம் கிட்டையும் இருக்கும். அதனால உங்களுக்கு இல்லைன்னா பர்சனலா ஒரு காப்பி வாங்கி வச்சுக்கணும். அல்லது உங்க வீட்டுல இன்னொருத்தருக்கு இல்ல, இப்ப கணவர்கிட்ட இல்ல அல்லது மனைவி கிட்ட இல்ல, அப்ப உங்க மனைவிக்கு ஒரு குர்ஆன் தர்ஜுமா வாங்கி அன்பளிப்பா கொடுங்க. அல்லது உங்க கணவருக்கு ஒரு குர்ஆன் தர்ஜுமா வாங்கி அன்பளிப்பா கொடுங்க. அது அல்லாஹ்வுடைய வார்த்தையோட அவங்களை நெருக்கமாக்கும். அதற்குரிய பெரும் கூலியையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ். எதுக்கு இதை சொல்றேன், தர்ஜுமா சொல்றேன்னா, நீங்க இந்த ஃபிக்ஹு சீரா வகுப்புகளை படிச்சுக்கிட்டே வரும்போது அந்தந்த சூரா அந்தந்த ஆயத்துடைய பின்னணி நான் சொல்லிக்கிட்டே வருவேன் இன்ஷா அல்லாஹ். ரஹீகுல் மக்தூமிலுமே அந்த பின்னணியை நீங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அது குர்ஆன் இறக்கப்பட்ட பின்னணி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து கொடுக்கும். நான் கூடுதலாக வரலாற்று பின்னணியும் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். இவையெல்லாம் அந்த தர்ஜுமால நீங்க ஒரு நல்ல பென்சிலை வச்சு அப்படியே எழுதிக்கிட்டே வரலாம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க. இந்த வகுப்பு எல்லாம் முடிஞ்ச பிறகு அல்லது கூடவே படிச்சு பாருங்க. குர்ஆனை நீங்க விளங்குவது என்பது அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த ஃபிக்ஹு சீரா வகுப்புகளை படிப்பவர்களுக்கு 3 தமிழாக்கங்களை நான் பரிந்துரை செய்கிறேன், ரெக்கமெண்ட் பண்றேன். என்னன்னா, ஒண்ணு ஒரு நல்ல குர்ஆன் தர்ஜுமா உங்ககிட்ட இருக்கணும். அது தாருல் ஹுதாவுதோ அல்லது ஜான் ட்ரஸ்டோ இருக்கிறது நல்லது இன்ஷா அல்லாஹ்.
இவை ரெண்டும் பாதுகாப்பான மொழிபெயர்ப்புகள் அகீதா ரீதியாக. இது ஒன்று. இரண்டாவதாக ஹதீஸ் நூல். அது எந்த நூல்? ஷமாயிலு திர்மிதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்முக வர்ணனை என்ற பெயர்ல தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சாஜிதா புக் சென்டருடைய வெளியீடு. மூன்றாவது அர் ரஹீகுல் மக்தூம், ஷேக் சஃபியூர் ரஹ்மான் அல் முபாரக் ஃபூரியுடையது. தமிழாக்கம் முஃப்தி உமர் ஷரீஃப் காசிமி. இது அவருடைய தாருல் ஹுதா வெளியிட்டிருக்கு. இந்த 3 கிதாபுகளை வாங்கி வச்சுக்கோங்க. உடனே வாங்கணும் அப்படின்னா குர்ஆன் தர்ஜுமா வாங்கி வச்சு, ஒண்ணுதான் வாங்க முடியும் அப்படின்னா குர்ஆன் தர்ஜுமா முதல்ல உங்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட பிரதி வாங்கி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது ஷமாயிலு திர்மிதி வாங்க பாருங்க, அல்லது ரஹீகுல் மக்தூம் வாங்க பாருங்க. இந்த 3த்தையும் சரியான முறையில பயன்படுத்துங்க. இந்த வகுப்புகளோட சேர்ந்து கூடவே இவற்றையும் பயன்படுத்துங்க. இந்த வகுப்புகள் முடியும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகள் மூலமாக இந்த 3 கிதாபுகளுடைய பின்னணி சரியாக விளங்குவதற்கு, அதாவது கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய குர்ஆனை சரியாக விளங்குவதற்கு, அர் ரஹீகுல் மக்தூம் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவுடைய அந்த நூலை அதனுடைய மன்ஹஜை சரியாக விளங்குவதற்கு, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் என்பதை விளங்குவதற்கு நமக்கு இந்த 3 நூல்களின் துணை புரியும் இன்ஷா அல்லாஹ். அதனால நம்ம அந்த சீரா கிதாபுகளுக்குள்ள, அதாவது ஃபிக்ஹு சீராவின் அந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால 3த்தையும் உடனே வாங்க முடியலன்னா கூட குறைஞ்சபட்சம் உங்களுக்கு என்று ஒரு தர்ஜுமா வச்சுக்கோங்க. இல்லை என்னால் உடனடியாக வாங்க முடியாது, பரவாயில்ல. இந்த சீரா நூல்களை மன்னிக்கணும், இந்த சீரா வகுப்புகளை நீங்க தொடர்ந்து கவனிங்க. கவனிக்கும் போது எப்படி இருக்கணும் அதையும் ஒரு பரிந்துரையா சொல்லிடுறேன். இதற்கென்று தனியாக ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கணும். இந்த வகுப்புகளை கவனிக்கும் பொழுது நோட்டும் பேனாவும் இருந்து கவனிக்க முடியுதா நல்லது. இல்லைங்க நான் ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும், ஒண்ணு கவனிப்பேன் இல்ல நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னா முதல்ல கவனிச்சிருங்க. இந்த வகுப்புகளுடைய அந்த ரெக்கார்டிங்ன்றது யூடியூப் சேனல்ல பதியப்படும். அதனால அதை 2வது நீங்க பார்க்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா வகுப்பை கவனமாக நீங்க பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இது கதை சொல்வதற்கான வகுப்பு அல்ல, மாறாக உலகத்தில் வரப்போகின்ற மனிதர்களிலே மிக சிறந்த மனிதர் யாருடைய வாழ்க்கை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொன்னாங்களோ அந்த மனிதருடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை கொண்டு நாம் ஃபிக்ஹை எடுத்து அதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போவதற்கான பாதையை எளிமையாகவும் இலகுவாகவும் ஆக்கிக் கொள்வதற்காக, சிம்பிளாகவும் ஈஸியா ஆக்கிக் கொள்வதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி இது. அதனால இதை ஒரு பொழுதுபோக்கான வகுப்பாக வைக்காம நம்முடைய வாழ்க்கை மாற்றுவதற்கான ஒரு அடிப்படை என்பதை ஞாபகத்துல வச்சுங்க. ரசூலுல்லாவோடு நம்ம நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இது, அதன் மூலமாக அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இது என்பதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இந்த வகுப்புகளை கவனிங்க இன்ஷா அல்லாஹ். சரி, இது இந்த 2வது வகுப்பினுடைய நிறைவு. 3 கிதாபுகள் உங்களுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கிறேன். அதனுடைய தமிழாக்கங்களோடு பாருங்க. அந்த 3 கிதாபுகள் என்னென்ன? குர்ஆன் மொழிபெயர்ப்பு 1, குர்ஆனுடைய சீரா ரஹீகுல் மக்தூம் உடைய மொழிபெயர்ப்பு 2, ரசூலுல்லாஹ் சம்பந்தமான ஒரு ஹதீஸ், அவங்களுடைய நேர்முக வர்ணனை ஷமாயிலு திர்மிதி. இந்த 3 கிதாபுகளுடைய மொழிபெயர்ப்புகளை வாங்கி தொடர்ச்சியாக அவற்றை வாசிச்சுட்டு வாங்க. அதே போல இந்த வகுப்புகள் நான் எடுக்கும் பொழுது கூடவே அவற்றுக்கான அந்த நோட்ஸையும் எடுத்துக்கிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரி, நாளைய வகுப்பு என்னவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அதுல இந்த ஃபிக் எடுப்பது, இதற்காக நமக்கு முன்னாடியே முயற்சி செய்தவங்க பலரும் இருக்கிறாங்க. அதுல முஸ்லிம் சமூகத்தினுடைய பெரும் அறிஞர்களுடைய முயற்சிகள் எல்லாம் இருக்கு. அந்த கிதாபுகளை பற்றி ஒரு அறிமுகம் நமக்கு அவசியம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அந்த கிதாபுகளில் இருந்துதான் நாம இந்த பாடங்களை எடுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த கிதாபுகளை பற்றி அரபியில் உள்ள கிதாபுகள், இங்கிலீஷ்ல உள்ள, தமிழில் உள்ள, இது பற்றியெல்லாம் ஒரு சுருக்கமான அறிமுகம் அடுத்த வகுப்புல இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு அடுத்த வாரத்துடைய வகுப்பிலிருந்து நாம சீராவுக்குள்ள போக ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த விஷயத்தை சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான உதவியை நான் அல்லாஹ்விடத்துல கேட்கிறேன். இதை இஹ்லாஸோடும் சுன்னாவோடும் இஹ்சானோடும் செய்வதற்கான அந்த உதவியை நான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன். அதை எனக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.